Welcome dear students and aspirants also preparing for competitive examinations. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்து நான் ஸ்டேட்டஸ்ல போட்ட क्वेश्चंसக்கு சொல்யூஷன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் பார்ட் 2 சொல்யூஷன்ஸ் ஃபார் பார்ட் 2. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி அண்ட் கேட், இஎஸ்சி, ஸோ இஸ்ரோ இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு கேட் ஜோன் கிரியேட்டிங் கரியர் ஃபைன் இயர்ஸ். திஸ் இஸ் ஸ்டேட்டஸ் எம்சிக்யூ சொல்யூஷன்ஸ். ஸோ பார்க்கலாம். Status MCQ solutions பார்க்கலாம். I welcome all of you to this new session. சரி, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதான் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருந்தது. இது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் சி ஆஃப் டி. ஸோ சி ஆஃப் டி வெர்சஸ் டைம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி, ஆப்ஷன் 1 வந்து அப்சல்யூட் ஸ்டேபிள் சிஸ்டம், ஆப்ஷன் 2 வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம், ஆப்ஷன் 3 வந்து மார்ஜினலி ஸ்டேபிள் சிஸ்டம், ஆப்ஷன் 4 வந்து கிரிட்டிக்கலி ஸ்டேபிள் சிஸ்டம். நீங்க இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் எப்படி நீங்க சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா பாருங்க, டைம் இன்க்ரீஸ் ஆக இந்த கிராஃப் வந்து ஆக்சுவலா இன்க்ரீஸ் ஆயிடுது. இது வந்து ஆக்சுவலா ஒரு பவுண்டடா ஆகல. சரியா? இது வந்து அன்பவுண்டடா போகுது. ஸோ அதனால வந்து இது வந்து சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். அன்ஸ்டேபிள் சிஸ்டம். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து எதுல கேட்டிருந்தாங்க பாருங்க, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இது என்ன கேட்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன், இது என்ன கேட்ன்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. சரியா? இன்புட் பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி வந்து இன்புட், அவுட்புட் வந்து ஒய். இது என்ன கேட் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லலாம், சிம்பிளாவே சொல்லிடலாம் பார்த்தோன்னே. இது வந்து என்ன கேட் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நார் கேட் தான். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே நார் கேட் தான். இதுவும் நார் கேட் தான், இதுவும் நார் கேட்டு. ஸோ as well as இதுவும் வந்து நார் கேட் தான். 3 நார் கேட் இருக்கு. சரியா? ஸோ இப்போ நார் கேட் ஆக்சுவலா இதை சிம்பிளா எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஏன்னு இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து பபுள், இது வந்து ஒரு நார் கேட் இருக்கா, அப்போ ஏன்னா இங்க ஏ பார் கிடைக்கும், இங்க பினா பி பார் கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளா என்ன சொல்லலாம்னா பபுள்டு நார் கேட் சொல்லலாம். சரியா? பபுள்டு நார் கேட் அதோட ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா அண்ட் கேட். பபுள்டு நார் கேட். ஸோ பபுள்டு நார் கேட்டோட ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா அண்ட் கேட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன். ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட். சரியா? ஸோ இது ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து எதுல கேட்டிருந்தாங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல இருந்து கேட்டிருந்தோம். என்பிஎன் டிரான்சிஸ்டர் பத்தி கொஸ்டின். ஸோ என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்ன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். ஸோ என்பிஎன்ல வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து எலக்ட்ரான். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து எலக்ட்ரான். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து எலக்ட்ரான் அண்ட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் பாத்தீங்கன்னா ஹோல்ஸ். ஸோ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து ஹோல்ஸ். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். இது ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் எம்சிக்யூ என்ன கொடுத்துருந்தா இதுவும் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் பேஸ்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் கான்சன்ட்ரேஷன் வந்து பி டைப் சிலிகான் சாம்பிள் சொல்லிட்டாங்க. இது வந்து பி டைப் சிலிகான் சாம்பிள். கிவன் டேட்டா என்னன்னா பி டைப் சிலிகான் சாம்பிள். ஸோ இங்க வந்து என்ன வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோல் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஹோல் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஹோல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1.5 into 10^15 per centimeter cube. இந்த மாதிரி ஹோல் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க. as well as intrinsic carrier concentration பாத்தீங்கன்னா intrinsic concentration வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா intrinsic carrier concentration வந்து intrinsic carrier concentration பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 into 10^10 per centimeter cube ன்னு கொடுத்துருந்தாங்க. find the electron concentration. ஸோ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் கேட்காங்க. எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் கேட்கறாங்க. ஸோ இதுக்கு சிம்பிளா வந்து என்ன பண்ணலாம்னா மாஸ் ஆக்ஷன் லா இருக்குல்ல, அதை பேஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். மாஸ் ஆக்ஷன் லா ஃபார்முலா வந்து ஒன்றும் கிடையாது. NP is equal to NI ஸ்கொயர். இதுதான் வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஸோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சிம்பிளா வந்து இங்க எழுதுறேன். மாஸ் ஆக்ஷன் லா. ஸோ மாஸ் ஆக்ஷன் லா இதை பேஸ் பண்ணி நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணல ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ வந்து ஆக்சுவலா ஹோல் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒன்றும் கிடையாது, அது பி. ஸோ எலக்ட்ரான் இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் வந்து NI.
ஸோ எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் வந்து n. ஸோ கிவன் கேட்குற விஷயம் வந்து n தான். ஸோ n ஈக்குவல் டு ni ஸ்கொயர் பை p. சிம்பிளாக இது பண்ணிங்கன்னா 3 × 10^10 the whole square divided by 1.5 × 10^15. சால்வ் பண்ணிங்கன்னா 9 × 10^20 divided by 1.5 × 10^15. கேன்சல் பண்ணிங்கன்னா 5. ஸோ 1.5னா 3, 6, 9 6 டைம்ஸ் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து என்னோட வேல்யூ 6 × 10^5 per centimeter cube. 6 × 10^5 per centimeter cube. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 வந்து மேட்ச் ஆகுது. இதுக்கு ஆப்ஷன் 3 வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the common base DC current gain of a BJT is 0.98 and the common emitter DC current gain கேட்காங்க. இப்போ common base current gain கொடுத்துருக்காங்க, common emitter current gain கேட்குறாங்க. ஸோ common base and common base current gain வந்து alpha and common emitter current gain வந்து beta. some relation இருக்கு common baseக்கும் common emitterக்கும். என்னன்னா alpha equal to beta divided by 1 plus beta என்ற ஒரு ரிலேஷன் இருக்கு, இல்ல beta equal to alpha divided by 1 minus alpha என்ற ரிலேஷன் இருக்கு. பட் ஆனால் இங்கே கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா தான் கிவனு. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0.98 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த செகண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணீங்கன்னா பீட்டா வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஸோ பீட்டா ஈக்குவல் டு 0.98 divided by 1 minus 0.98 that is equal to 0.98 divided by 0.02. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 49 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து 2 வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் வந்து இதுக்கு 2 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ட்ரோலர் கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா கண்ட்ரோலர் இஸ் எசென்ஷியலி ஏன் அப்படின்னு கேட்காங்க. கண்ட்ரோலர் வந்து ஒன்றும் கிடையாது, கம்பேரட்டர். கண்ட்ரோலர் இஸ் எசென்ஷியலி ஏ கம்பேரட்டர் தான் கரெக்ட். கண்ட்ரோலர் எசென்ஷியலி. ஸோ எழுதிடுவோம், எசென்ஷியலி இஸ் ஏ ஆர் அண்ட் கம்பேரட்டர்ன்றது தான் ஆன்சர். கண்ட்ரோலர் இஸ் ஏ கம்பேரட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3 வந்து கரெக்ட். இதுக்கு ஆப்ஷன் வந்து 3 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினும் கண்ட்ரோல் சிஸ்டம்ல தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சிஸ்டம் வித் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து கிவன் டேட்டா. ஸோ G of S and H of S வந்து கிவன் டேட்டா. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/s × s + 1 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன டைப் அண்ட் ஆர்டர் பற்றி தான் ஆன்சர், அந்த சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைப்னா ஒன்றும் கிடையாது, நம்பர் ஆஃப் poles, open loop poles at origin, number of open loop poles at origin, at origin. and order வந்து பார்த்தீங்கன்னா is power of s in the characteristic equation. order பார்த்தீங்கன்னா is power of s in the characteristic equation, is power of s in the characteristic equation. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் வந்து 1ன்னு சொல்லலாம், ஏன்னா வந்து ஒரே ஒரு போல் தான் ஆரிஜினில் இருக்கு. ஸோ டைப் வந்து 1. ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3 வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ல தான் கேட்டிருக்கேன். என்ன கொஸ்டினா ரூட் லோக்கஸ் பேஸ்டு கொஸ்டின். இதில் வந்து ரூட் லோக்கஸ் பேஸ்டு கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்கேன்னா which point of root locus specifies the meeting or collision of two poles. அதான் கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து இப்போ ரூட் லோக்கஸ் பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்கிறேன். இப்போ ஒரு போல்ஸ் ரூட் லோக்கஸ் வந்து என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எங்கே இருக்குன்னா போல்ஸில் ஸ்டார்ட் பண்ணும், அண்ட் எண்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0ல முடியும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 போல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைங்க, இந்த ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து -1 வச்சுங்க, இந்த லொக்கேஷன் -2 வச்சுங்க, இந்த லொக்கேஷன் -3 வச்சுங்க. ஸோ இந்த 3 இடத்துல உங்களோட ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் வந்து எங்க இருக்குன்னா இந்த இடத்துல கண்டிப்பா ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் இருக்கும். சரியா, ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் இந்த இடத்துல இருக்கும். அந்த -2 and -3ல வந்து ரூட் லோக்கஸ் பிரான்ச்சஸ் இருக்காது. ஏன்னா வந்து நீங்க இங்க இருந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஈவன் நம்பர்ஸ் தான் வருது. ஸோ அதனால வந்து இந்த -2ல இருந்து -3ல வந்து இந்த பிரான்ச்சஸ் வந்து இல்லை. ஸோ -1ல இருந்து -2 வந்து பிரான்ச்சஸ் இருக்கு. எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த -1 பாயிண்ட் வந்து k = 0 பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ as well as -2 பாயிண்ட்டும் வந்து k = 0 பாயிண்ட். ஆக்சுவலாக ரூட் லோக்கஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இங்கே k வந்து இன்க்ரீஸ் ஆக அது லொக்கேஷன் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வந்து இது வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து என்னன்னா பிரேக் அவே பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து செக் பண்ணுவோம் இந்த கொஸ்டினுக்கு.
ஆப்ஷன் வந்து 2. ஆப்ஷன் 2 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலா இது என்ன கொஸ்டின் திரும்ப சொல்லிடுறேன். விச் பாயிண்ட் ஆஃப் த ரூட் லோக்கஸ் ஸ்பெசிஃபைஸ் த மீட்டிங் ஆர் கொலிஷன் ஆஃப் டூ போல்ஸ். அப்போ அதுக்கு வந்து என்னன்னா பிரேக் அவே பாயிண்ட். சரிங்களா, அது ஆன்சர். ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேட்குன்னா பீரியட் கேட்டிருக்காங்க. பீரியட் ரிலேட்டா கேட்டிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனோட இது ஒரு ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னா காஸ் ஆஃப் π/4 இன்ட்டு டி மைனஸ் 1. ஸோ பீரியட் வந்து ஒன்றும் கிடையாது. இதுக்கு பீரியட்னா டி நாட்ன்றது தான் பீரியட். ஸோ டி நாட் வந்து ஃபார்முலா என்னன்னா 2π/ω. அது ஃபண்டமெண்டல் பீரியட் சொல்லலாம். 2π/ω. கிவன் டேட்ல வந்து ஒமேகா இருக்கு. ஸோ இப்போ வந்து சிம்பிளா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2π/π/4. ஸோ இது ஆக்சுவலா இது ஒமேகா, இந்த வேல்யூ தான் வந்து ஒமேகா. ஸோ இப்போ இந்த சப்ஸ்டியூட் பண்றீங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 8 செகண்ட்ன்றது ஆன்சர். ஆப்ஷன் வந்து இதுக்கு வந்து 1. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து 1ன்றது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் கண்டிஷன் ஃபார் ஈவன் சிக்னல் கேட்டிருக்காங்க. ஈவன் சிக்னலுக்கு கரெக்ட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க. சிம்பிளா ஈவன் சிக்னல்லாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸ் ஆஃப் டி வந்து எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டினா இது வந்து ஈவன் கண்டிஷன், அதாவது ஈவன் சிக்னலுக்கு கண்டிஷன். அதுவே ஆட் சிக்னல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் சி. ஸோ இதெல்லாமே வந்து கண்டினியூஸ் டைம்ல சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கண்டினியூஸ் டைம்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதுதான். ஸோ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஆஃப் டினா ஸோ ஆட் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து கேட்ட கேள்வி என்ன, ஈவன் ஃபங்க்ஷன்றது தான், ஈவன் சிக்னலோட கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன மேட்ச் ஆகுனா ஆப்ஷன் 3 வந்து இதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 3 வந்து கரெக்டான ஆன்சர். Dear viewers, if you like this video then please hit the like button, and if you want more videos like this then subscribe my channel Dyson Ramakrishnan. I thank you all the learners, those who are watching and learning from my videos. Thank you all. Thank you once again. Thank you.